சொல்லு காயத்ரி, எப்படி இருக்க? இருக்கேம்மா. அப்பா எங்க இருக்காரு? ஏண்டி, நான் தானே போன் எடுத்து பேசுறேன். என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா? நான் எப்படி இருக்கேன்னு விசாரிக்க மாட்டியா? எடுத்த உடனே அப்பாவை கேக்குற. என்கிட்ட பேச உனக்கு விஷயமே இல்லையா? மா, கோச்சுக்காத. உன்கிட்ட நான் பொறுமையா பேசுறேன். அப்பா கிட்ட இப்ப போனு கொடு. இந்த 3 வருஷத்துல 4-5 வாட்டி என்கிட்ட பேசிருப்பியா? உங்க எல்லாருக்குமே அப்பா தான் முக்கியம். அம்மான்னு ஒருத்தி இல்லாம நீங்க எல்லாம் வானத்துல இருந்து வந்துடல. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோடி. அம்மா ப்ளீஸ் அறுக்காதம்மா. அப்பா கிட்ட போனை கொடு. குடுக்கறேன் இரு. இந்தாங்க, உங்க அருமை பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா? அப்பாவும் பொண்ணும் அப்படி என்னதான் பேசுவீங்களோ? ஏய் போ. சொல்ல மகனே. விசேஷம் நல்லபடியா தானே நடந்துச்சுப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அதுக்கு என்னம்மா, நம்ம சின்ன முதலாளி தலைமையில நடக்கும்போது என்னம்மா பிரச்சனை வந்துட போகுது? அப்பா ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுறீங்க? வரவேணுமா, பத்திக்கிட்டு வருது. இது 2 குடும்பத்துக்கு நடுவுல நடக்கிற ஒரு சின்ன சம்பிரதாயம். இதுல எதுக்கு தேவையில்லாம உன் குழந்தை தலையை நுழைச்சு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலையெழுத்தேன்னு ஜீவாவே கூப்பிட்டு இருந்தீங்களாப்பா? நான் எதுக்கு அவனை கூப்பிடுறேன்? எல்லாம் அந்த கோமதி பண்ண வேலை. அவன் நாம நினைச்ச அளவுக்கு சாதாரணமானவ இல்லம்மா. பயங்கர விவரமான ஆளுதான். ஒருவேளை நான் எதுனா குழப்படி பண்ணிட போறேன்னு பயந்து அவன் அந்த ஜீவாவாங்க சாட்சிக்காக வரவழைச்சிருக்கிறா. இவனு நானும் இந்த குடும்பத்தை ஆளுதாங்கிற மாதிரி அங்க வந்து பெருமையா நிக்கிறேன். அவனை முன்னாடியே வச்சு எல்லா விஷயத்தையும் பேசுனா என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைச்சு இதை அவ செஞ்சிருக்கிறா. அந்த ஜீவா இருக்கிறானே, அவன் சும்மாவே தாமு தும்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். நடக்கிறது அந்த மயில போட்டு விசேஷம் வேற இல்ல. அதனால சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆடுறாமா. அப்படியே அந்த குடும்பத்தையே இவனோட தலைமையில இவன் தாங்கி பிடிச்சு நிக்கிற மாதிரி தோரணை என்ன, சுத்தி நிக்கிறவங்களை எல்லாம் ஆர்டர் பண்றது என்ன, எல்லாத்தையும் முன்னிட்டு செய்யறதுனால தாங்க முடியலமா. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் அந்த கோமதி குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சும்மா இல்ல. ஒரு பணக்கார பணத்துக்கு பிறகு எதமா தேடுவா? புகழத்தானம்மா. அத இந்த குடும்பம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஐயா நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு சாமி, நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு தெய்வம்னு என்னவோ அப்படியே இவனை பீடத்துக்கு மேல தூக்கி ஏத்து வச்சு கொண்டாடுறாங்க. அவனு அதை ரசிக்கிறாமா, அப்படியே சந்தோஷமா ஏத்துக்கிறாமா. விடுங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. மயில அவனை ஏத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சா அவன் பாட்டுக்கு அடங்கிடுவான். அடங்க வேண்டியது அந்த ஜீவா மட்டும் இல்ல, ஆத்தாளும் தான். அம்மா என்ன பண்றாங்க? என்ன பண்ணலன்னு கேளு. அவங்க வீட்டுல நின்று சாதாரணமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குனு அப்படியே தன் கழுத்துல இருந்த தங்க செயினை உருவி அந்த மலர் கழுத்துல மாட்டி விட்டுடாமா. அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு பாரு. சபையில இருந்ததுனால என்னால எதுவும் சொல்ல முடியல. இந்த மாதிரி கரகத்தை எல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு நாம நினைச்சதையெல்லாம் எப்படித்தான் சாதிக்க போறோமோ ஒண்ணும் விளங்கல. அம்மாவை நம்ம ஆட்டத்துல சேர்க்காதீங்கப்பா. அவங்க உலகமே வேற. அவங்க சந்தோஷத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போறாங்க, விட்டுருங்களேன். சரி, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சப்பா? அத பத்தி எல்லாம் பேச்சே வரலம்மா. நாம யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு தோணுது. ஏன்னா அதவன் கொழுந்த இருக்கான்ல, அவனே போய் ஒரு நல்ல நாளா குறிச்சுட்டு வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தேதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லுவான். நாம உடனே சரிங்க முதலாளி அப்படின்னு கல்யாணத்துல போய் நின்னு போட்டிக்கிட்டு வர வேண்டியதான். ஜீவா மேல கோவத்துல இருக்கீங்கன்னு புரியுதுப்பா. என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறவன். அவன் மேல கோவத்தை வளர்த்துக்காதீங்கப்பா. அது வன்மமா மாறிடுச்சுன்னா உங்களையே அறியாம அது வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் அது நமக்கு தான் பிரச்சனை. அவன் நமக்கு எதிராக எதுவும் செய்யலப்பா. நாம அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. அது நல்லபடியா முடிக்கணும்னு தான் அவன் முன்ன நின்று எல்லாத்தையும் செய்யறான். அதை ஏன் நெகட்டிவா பார்த்து உங்க நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க?
அவன் ஏதோ செய்யறான்னு விட்டுருங்களேன். கோபி கல்யாணத்தை முடிச்சு மதுவை ஜீவா கூட சேர்க்கணும். அது மட்டும்தான் நம்மளோட ஒரே நோக்கமா இருக்கணும்பா. அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லுங்க. அத விட்டுட்டு அவன் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணாதீங்க. இது கூட எனக்கு தெரியாதம்மா. அப்போ என்னோட ஆறுதலுக்காக நான் இது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி அவன் முன்னாலலாம் நான் இதையும் வெளிக்காட்டிக்கல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படியே இருங்கப்பா. நாள் குறிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ம்? சரிம்மா. சரிப்பா, வச்சிடுறேன். ஆ. ஐயா, ஐயா, வணக்கம் தம்பி. பூபதி அண்ணா வாங்க. என்னண்ணா இவ்வளவு தூரம்? ஐயா வீட்ல இருக்காரா? இல்லையே, அப்பா அடிவாரம் வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்னா? ஐயா கிட்ட வாங்கின அசலும் வட்டியும் அடைச்சிட்டேன் தம்பி. ஐயா என் பத்திரத்தை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். ஐயா தான் இப்போ அப்போன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்களாவது அதை எடுத்து கொடுத்துட்டா புண்ணியமா போகும். அப்பா டாக்குமெண்ட் எல்லாம் எங்க வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாதுண்ணே. அப்பா வந்ததும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. அந்த பத்திரம் உடனே வந்தாதான் நான் என் தொழிலை பார்க்க முடியும். நீங்க ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்றேண்ணே, நீங்க கிளம்புங்க. தம்பி, உங்களை பார்த்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சாமே தம்பி? ஆமாண்ணே. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி. காதலிக்க உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் போயும் அந்த பொண்ணை போய் ஏன் பிடிச்சீங்க? ஏன் மலருக்கு என்ன குறைச்சல்? தங்கமான பொண்ணுதான் தம்பி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெறும் குணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பணமும் வசதியா இருந்தா தானே சந்தோஷமா வாழ முடியும். உங்க அந்தஸ்துக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது சொல்லிக்கிற இடமா பாத்துருக்கலாம்ல. இப்படி ஒண்ணு இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்களே தம்பி. அந்த பொண்ணுக்கு 2 தங்கச்சிங்க வேற. மூத்த மாப்பிள்ளையா போனீங்கன்னா அவங்க பாரத்தையும் நீங்க தான் சுமக்கணும். இதெல்லாம் தேவையா தம்பி உங்களுக்கு? உங்களுக்கு ஐயா பொண்ணு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா 100 பெரிய மனுஷங்க உங்க வீட்டு முன்னாடி வரிசை கட்டி நிப்பாங்க. அதுல பெரிய இடமா பார்த்து பொண்ணு கட்டினா ஐயாவுக்கும் கௌரவம், நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். கோமதி அம்மா வீட்டுல பொண்ணு எடுத்தா தரித்திரத்தை கட்டின மாதிரி ஆயிடும் தம்பி. போதும், நிறுத்துங்க. பத்திரம் கேட்டு தானே வந்தீங்க, நானும் பதில் சொல்லிட்டேன். அதோட கிளம்புங்க. தேவையில்லாம மலர் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசாதீங்க. கோச்சிக்காதீங்க தம்பி, நான் ஒன்னும் இல்லாததை சொல்லியே. கோமதி அம்மா எனக்கும் வேண்டப்பட்டவங்க தான். அவங்கள கேவலப்படுத்தி எனக்கு என்ன ஆக போகுது? பாவம் அந்த அம்மா கல்யாண செலவுக்கு பணம் இல்லாம தவிக்குது போல. வயல்ல ஒத்திகை வச்சு பணம் கொடுங்கன்னு கேட்டுச்சு. இப்பெல்லாம் அப்படி பணம் கொடுக்கறது இல்லம்மா. விக்கிறதா இருந்தா சொல்லுங்க, முன்ன பின்ன இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி அமிச்சேன். சோறு போடுற வயலை அடகு வச்சு பணம் வாங்கினா தானே கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணத்துக்கே இந்த பாடுனா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை விருந்து, ஆடி சீரு, வளகாப்புன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுமோன்னு தெரியல. இப்படி ஒரு குடும்பத்தை தூக்கி சுமக்கணுமான்னு யோசிங்க தம்பி. நான் வரேன் தம்பி. வாங்க ம். உட்காருங்க. அம்மா வர சொல்லு.
மா அம்மா வாங்க மாப்பிள்ள. வணக்கம் அத்தை. மயிலு போய் மோர் எடுத்துட்டு வா. போ. சரிம்மா. சீக்கிரம் வா. மலர்கிட்ட கொடு. அக்கா இப்ப எதுக்கு வந்திருக்காரு கேளு. ஆ, என்னது அம்மாவும் பொண்ணும் சைக்கிளையே பேசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளை திடீர்னு வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அத்தை, விஷயம் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு வரணுமா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்ப என்ன நடக்குமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. நீங்க சாதாரணமா வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணாலும் கூட ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு. அதான் அப்படி கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை, உங்க பயத்தை பத்தி மலரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. இவகிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். எங்க கல்யாணம் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி பிரமாதமா நடக்கும். அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இனிமே வேண்டாம். எங்க அப்பா தான் காரணமே இல்லாம அப்பப்ப குதிப்பாரு. நானும் சின்ன முதலாளியும் அவரை பார்த்துப்போம். நீங்க தைரியமா ஆக வேண்டியதை பாருங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் இதை சொல்லிட்டு போறதுக்காக மட்டும் வரல. மலர், இது அம்மாட்ட கொடு. கொடு. என்ன இது? வாங்கிக்கங்க அத்தை, வாங்கிக்கங்க. என்ன மாப்பிள்ள இது? பிரிச்சு பாருங்க அத்தை. மாப்பிள்ள எதுக்கு இவ்வளவு பண்ணும்? அத்தை, இதை வச்சு மலருக்கு நகை வாங்கி போடுங்க அத்தை. என் பொண்ணை நான் வெறும் கழுத்தோட அனுப்ப மாட்டேன் மாப்பிள்ள. அவளுக்குன்னு நான் கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் போட்டுதான் அனுப்புவேன். அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னு நினைச்சு இதை கொடுக்கல. நிறைய நகையை போட்டா கௌரவமா இருக்குமேனு தான். எனக்கு புரியல மாப்பிள்ள. நகை விஷயத்துல அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு எனக்கு தெரியாது. சபையில வச்சு எவ்வளவுதான் உங்களால செய்ய முடியுமான்னு கேட்டா அது உங்களுக்கும் அசிங்கம், எனக்கும் சங்கடமா இருக்கும் அத்தை. உங்க அப்பாவோட காசுல என் பொண்ணுக்கு நகை வாங்கி போடுறது மட்டும் அசிங்கம் இல்லையா மாப்பிள்ள? இது என் அப்பாவோட காசு இல்ல அத்தை. நான் சொந்தமா சம்பாரிச்சது. எந்த சங்கடமும் இல்லாம நீங்க இதை வாங்கிக்கலாம். இல்ல மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மலருக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதை தடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் வேணாம். அத்தை, நான் சொல்றத கேளுங்க. நாங்க அவமானப்படக்கூடாதுன்னு தானே நீங்க இதை செய்றீங்க. இப்பவே
எங்க குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிக்கிறீங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஆனா இப்ப இதை நான் வாங்கிக்கிறது நல்லா இருக்காது. என்னால என்ன முடியுமோ அதை செய்யறதுதான் எனக்கு மரியாதை. உங்ககிட்ட வாங்கி என் பொண்ணுக்கு நகை செஞ்சு போடுறது ஒரு வகையில திருட்டுத்தனம் மாப்பிள்ள. நானும் இதை செய்ய மாட்டேன், என் பொண்ணுங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. சமையல வச்சு முதலாளி ஏதாவது சொல்லிடுவாரோன்னு இப்பவே ஏன் பயப்படணும்? எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புவோம். அப்படியே அவர் நகை விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் என்னால இதான் முடியும்னு நான் சொல்றேன். இத எடுத்துட்டு போயிடுங்க மாப்பிள்ள. அத்தை, இப்ப நான் உங்க வீட்டு மனுஷன் ஆயிட்டேன். அப்படி நினைச்ச கூட இதை வாங்கிக்கலாம்ல. எங்க வீட்டு மனுஷன்னு சொன்னீங்கல்ல, அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? இவ்வளவு காலமா எங்களுக்குன்னு ஒரு ஆம்பளத்தனம் இல்லாம இருந்துச்சு. எங்க பக்கம் ஆதரவா நிக்கிறதுக்கு இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க. மனசுக்கு நிறைவா இருக்கு. எங்களுக்கு எதுவே போதும் மாப்பிள்ள. மலரு, இந்தா குடு குடி. சரிங்க அத்தை, இதுக்கு மேல நான் உங்களை வற்புறுத்த விரும்பல. செந்தில் ஐயா, வண்டி நிப்பாட்டு. சரிங்க ஐயா. என்னடா நம்ம போய் வண்டி இங்க நிக்குது? கரும்பு இருக்கிற இடத்துல எறும்பு மொய்க்க தானே செய்யும் முதலாளி. அதான் நம்ம தம்பியும். சரி, வாங்க. வராத வர மலரு. வாங்க முதலாளி. மயில போய் சேர் எடுத்துட்டு வா. ம், நீ எங்கடா இங்க? இந்த பக்கமா வந்தோம்ப்பா. அதான் சும்மா பார்த்துட்டு போலாம்னு. ம், என்னது கையில? இது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா கொடு. அப்பா அது வந்து கொடுங்கறல்ல. என்ன கோமதி இது? ஆ? ஒரு பணக்கார வீட்டு பையன் உன்னை மாதிரி ஒரு அண்ணாடங்காட்சி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா ஊர் உலகம் என்ன பேசும்? பொண்ணை காட்டி பையனை மயக்கி வளைச்சு போட்டான்னு கேவலமா தான் பேசும். நிறைய இடத்துல அது நெசமாவும் தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற மாட்டேன்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை சதைச்சிட்டிய கோமதி. இல்லப்பா, அது என்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட வசதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட எந்த அளவுக்கு காசு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வேணும், எனக்கு கடன் கொடுங்கன்னு கையாந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நீ கேட்கிற பணத்தை எடுத்து நான் கொடுத்திருப்பேன்ல. அதை விட்டு போட்டு எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா என் பையன் கிட்ட இருந்து நீ பணத்தை வாங்க முயற்சி செஞ்சிருக்கிறிய.
அசிங்கமா இல்ல? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. ஏய், முதலாளி நான் அதை கையும் களவுமா மாட்டின பிறகு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது எடுபடாதுன்னு தெரியும்ல கோமதி. என்னத்தான் என்னை நம்பி நீ புழைச்சாலும் தன்மானம் உள்ள பொம்பளைன்னு எனக்குள்ள உன்னை பத்தி ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா அந்த மரியாதையை நீ எப்படி அடகு வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோமதி. na na na